सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अखण्डं सच्चिदानन्दम् अवाङ्मनसगोचरम् आत्मानमखिलाधारम् आश्रये भीष्टसिद्धये. Summary. கிளாஸ் 46ல் வந்து நம்ம நிதித்தியாசனம், அதாவது கொஞ்சம் ரீகேப்பாக பண்ணுவோம். நிதித்தியாசனம் அண்ட் சவிகல்ப சமாதி இதை பற்றி சொன்ன ஆச்சாரியாஜி. ஓகே, ஸோ இதில் முதல்ல வந்து அந்த மனனம் அப்படின்னா அது வந்து திருட நிச்சய ஞானம், கன்விக்ஷனாக இருக்கணும். ஸோ கன்விக்ஷன் அபவுட் தி பிரம்மம், ஜகத் அண்ட் ஜீவா. ஸோ இதுதான் வந்து மனனம். நிதித்தியாசனத்தில் அகைன் நம்ம ரெண்டு விதமாக பார்த்தோம், சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம் அண்ட் பிரம்மா அபியாச ரூப நிதித்தியாசனம். அதில் வந்து நிதித்தியாசனம் வந்து ஹவு மை மைண்ட் இஸ் ரியாக்டிங் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன், எப்படி அது ரியாக்ட் ஆகுறது. ஸோ அதுதான் வந்து நிதித்தியாசனம். இதில் வந்து இப்போ நம்ம ரிசீவ் பண்ணுற நாலேஜ் எல்லாமே வந்து மேல் மனமில் வந்து அது இருக்குது. உள்மனம் ஆழ்மனத்தில் வந்து ஓல்டு வாசனா அதெல்லாமே இருக்குது. நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், அதாவது அந்த பாத்திரத்தில் தண்ணி இது பண்ணுற மாதிரி. ஸோ அந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்ம இந்த மைண்டோட இதை பார்த்தோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஷுட் இன்டர்னலைசேஷன் வந்து நடக்கணும். ரிசீவ் பண்ண நாலேஜ் வந்து உள்வாங்கிக்கிற ப்ராசஸ் வந்து நடக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஐஎம் தட் இன்ஃபினிட் பிரம்மம், நான் குறையான வஸ்து வந்து கிடையாது, ஐ எம் நாட் பவுண்டட் பை எனி சுச்சுவேஷன் எனி திங் அப்படின்ட்டு நமக்கு அது நல்ல புலப்படும். ஓகே, ஸோ அதான் தேகாத்ம பாவா இஸ் பீன் டிஸ்பிளேஸ்ட் பை தி பிரம்மாத்ம பாவா. ஸோ ஸ்லோவாக வந்து இந்த மைண்ட் ஷுட் கெட் சோக்ட் இன்டு தி நாலேஜ். இதுதான் இப்போது இதில் சமாதி அபியாச ரூப நிதித்தியாசத்தில் வந்து அஷ்டாங்க யோகத்தை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம பார்த்தோம், அதாவது ரெண்டு நிதித்தியாசனம், ரெண்டு இதுவுமே வந்து ஒன் பர்சன் கேன் ஃபாலோ போத் டைப் ஆஃப் நிதித்தியாசனம் ஆர் எய்தர் ஒன் ஆஃப் தி நிதித்தியாசனம். சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம் வந்து லைக் ஏர்லி மார்னிங் அப்படி ஒரு டேல வந்து ஒரு பார்ட்டில் வந்து அது நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏர்லி மார்னிங்கில். அப்போது பிகாஸ் போத் ஃபிசிக்கல் அண்ட் பிரம்ம சைத்தன்யத்தை பற்றி சொல்கிறது. ஸோ அது ரெண்டு ஃபிசிக்கல் அண்ட் பிரம்ம சைத்தன்யம் நிஜம். அந்த சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம் அப்படிங்கிறது இட் இன்வால்வ்ஸ் போத் டிசிப்ளின்ஸ். எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து தாட் ஃப்ளோக்கு கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸு ஃபிசிக்கல் பாஸ்டருக்கும் கொடுக்குறோம். அது சமாதி அபியாசம். ஸோ சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம் ஆர் பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணலாம், அல்லது ரெண்டையுமே கூட ஃபாலோ பண்ணலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாயிண்ட் போகிறோம். சம்மரி இல்லாத போகிறோம். ஓகே, ஸோ அது ஆத்ம விஷயத்தில் ஃபார்மில் இருக்கிற விருத்தியை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி, ஆத்மா ஆகார விருத்தி, த விருத்தி தட் டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் ஆத்மா. அப்படின்னா அந்த ஃபார்ம்னா என்ன, அதிலேயே அந்த த விருத்தி தட் இஸ் ஃபில்டு வித் என்ன சொல்றது, ஆத்மா ஆர் பிரம்மா. பிரம்மத்தை ஆத்மாவை பற்றிய சிந்தனைகளே இருப்பதுக்கு பேர் ஆத்மாக்கார விருத்தி ஆர் பிரம்மாக்கார விருத்தி. ஓகே, ஸோ வேதாந்திக் மெடிடேஷன் வந்து என்னென்னா தாட்லெஸ்ஸாக இருக்கிறது, நம்ம அந்த மைண்ட் இல்லாமல் போய் பண்ணுறது அது கிடையாது. மைண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து அந்த 5 பாயிண்ட்ஸ் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து மித்யா பிரபஞ்சம் வந்து என்னை ஒருபோதுமே வந்து என்னை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் எ லோவர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. என்னோட ரியாலிட்டி வந்து இட்ஸ் அப்சல்யூட் ரியாலிட்டி. ஸோ அதனால இட் வில் நாட் அஃபெக்ட் மை ஸ்டேட்டஸ் அப்படி, மை ரியாலிட்டி அப்படி. ஸோ தேகாத்மா பாவம் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அதான் விபரீத பாவனா நிவர்த்தி, ஹேபிச்சுவல் நோஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நிவர்த்தி ஆகணும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஞான நிஷ்டா. ஸோ எப்படி வந்து எனக்கு இது தெரிஞ்சிருக்கு. ஸோ ஹவு டு ஐ மெஷர் வெதர் எனக்கு அந்த ஹேபிச்சுவல் நோஷன்ஸ் எல்லாமே போயிருக்கா இல்லையா அப்படின்னு. இதுக்கு தான் வந்து நம்ம பகவத்கீதாவில் சில சாப்டர்ஸ், 2nd சாப்டரில் சித்த பிரக்ஞை லக்ஷணம் அதை பற்றி சொன்னாங்க. அதை பற்றி இருந்தது. வீதராக பயக்ரோதக அது வந்து இல்லாமல் இருப்பது. அப்புறம் சாப்டர் 12 வந்து பராபக்தா லக்ஷகா,
அதாவது எப்படின்னா அவன் வந்து இந்த he will not disturb the outer world, அப்புறம் outer world வந்து அவனை ஒருபோதும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ ரெண்டு சைட்லையுமே வந்து இந்த விதமான பாதிப்பும் வந்து இருக்காது. சாப்டர் 16ல வந்து அதாவது தெய்வீ சம்பத் அண்ட் ஆசுரி சம்பத். ஸோ இதை வந்து டிவைட் பண்ணி, அதாவது ஒரு மனுஷனை வந்து 2 கிளாசிஃபிகேஷனாக வகுத்து சொல்லியிருக்காங்க எப்படி அது வந்து பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டது? நம்மளோட பிஹேவியர் மாறிடுதா அப்படின்னு எப்படி தெரியணும்னு ஒரு இண்டிகேட்டிவ் லிஸ்ட் தேவை அப்படின்னா இதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மாறி இருக்கு. சரி, நெக்ஸ்ட். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து எஃபிஷியன்சி ஆஃப் வேதாந்தம் ஷுட் ரிஃப்ளெக்ட் ஆன் மை பிஹேவியர். ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து 3ஆ சொல்லியிருந்தா, அதாவது ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, ரிகவரி. எந்த அளவுக்கு நான் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்திருக்கு அதை வந்து வாட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருக்கு, ஃப்ரீக்வன்சி குறையணும், இன்டென்சிட்டி குறையணும், ரிகவரி பீரியட் குறையணும் வித் ரிகார்ட் டு மை mental behavior during difficult situation. ஸோ கான்ஸ்டன்ட் கிராஜுவல் இன்டர்னல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கணும். இதில் கிளைம் பண்ணுற மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து நம்ம ஜீவன் முக்தி. ஸோ இதெல்லாமே மைண்டோட சம்மந்தப்பட்டது, திஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் இதெல்லாமே. அதை வந்து மைண்ட் நமக்கு ஃப்ரீயாக இருக்க தான் அந்த ஜீவன் முக்தியை வந்து நம்ம இது வரும். ஸோ மைண்டு தான் வந்து நம்ம சொல்கிற அந்த நாலேஜ் எல்லாமே அக்செப்ட் பண்ணி உள்வாங்கி எஸ் இதுதான் அப்படின்ட்டு வந்து மைண்ட் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால வி ஷுட் மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். மைண்ட் லெவலில் இருக்கிற அந்த ஃப்ரீடம்க்கு பேர் ஜீவன் முக்தி. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அதில் வந்து தெர் இஸ் நோ டிரான்ஸ்ஃபார்மிங் மைண்ட். அதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷனே எதுவுமே இல்லை. ஆத்ம நித்திய அகம் நித்தியம் முக்த ஸ்வரூபம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மைண்டு நான் இல்லை, அகம் நித்திய முக்த ஸ்வரூபம். எஸ், நெக்ஸ்ட். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஷிஃப்டிங், அதாவது ஓல்டு, அதாவது என்னோட ராங் ஐடென்டிஃபிகேஷன்ல இருந்து டு கரெக்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து அதை வந்து ஷிஃப்ட் பண்ணுறது. ஸோ ஐ ஸ்டாப் ஜட்ஜிங் அபவுட் மை செல்ஃப். இதில் இப்போ நான் இதை பண்ணலை அப்படின்னா ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஐ கான்ட் ஏபிள் டு கிளைம் தட் யூ ஆர் ஃப்ரீ அப்படின்ட்டு. ஸோ தேர் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். அதுதான். இப்போது நெக்ஸ்ட்டு 193ல் அப்படின்னா அந்த சமாதியில் வந்து சமாதி அப்படின்னா இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் அப்சார்ப்ஷன். ஆத்ம சிந்தனை ஆழ்ந்து போயிருக்கணும், அதுதான் வந்து சமாதி. அதில் 2 விதமான இருக்குது, சவிகல்ப நிர்விகல்ப சமாதி. சவிகல்ப சமாதி அப்படின்னா அதாவது வித் டிவிஷன், அதாவது சித்த வித் டிவிஷனாக இருக்கக்கூடிய அந்த சமாதி ஸ்டேஜ். என்ன டிவிஷன் அப்படின்னா, நமக்கு அந்த திரிபூட்டி ஸ்டேஜ் வந்து இருக்கும். அதாவது மெடிடேஷன், மெடிடேட்டட். ஸோ இது 3மே வந்து அந்த எவிடெண்ட்டாக தெரியும். இதில் வந்து நம்ம தனியாக எஃபர்ட் போடணும். ஸோ எஃபர்ட்டை போட்டு பண்ண வேண்டியது வந்து சவிகல்ப சமாதி. ஆனால் நிர்விகல்பம் வந்து அது வந்து அதாவது ஃப்ரம் எஃபர்ட்லேருந்து எஃபர்ட்லெஸ் இதுவரைக்கு சேஞ்ச் பண்ணுறது வந்து இந்த ப்ராசஸ். சவிகல்ப டு நிர்விகல்பத்துக்கு போகிறது. இப்போது 195ல் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த 3 திரிபூட்டி ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த 3 திரிபூட்டிலையுமே அதிஷ்டானம் வந்து பிரம்மம். ஸோ இன்னும் த்ரூ இந்த 3 திரிபூட்டிலையுமே வந்து சைத்தன்யம் தான் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு அந்த எக்ஸாம்பிள் வச்சு அந்த கிளே அண்ட் பாட், மற்ற எர்த் அண்ட் வேர் ஐட்டம்ஸும் அண்ட் அதெல்லாமே வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் த்ரூ எல்லாத்துலேயுமே வந்து அந்த கிளே மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த திரிபூட்டி ஸ்டேஜ்லையுமே வந்து இன்னும் த்ரூ மெடிடேட்டர். எங்கே இந்த கொஸ்டின் வரும்னா, பண்ணுற மெடிடேஷன் வந்து நான் டியூவல் பிரம்மன்ல, ஆனால் திரிபுட்டிங்கிற டியூவாலிட்டி இருக்கு இல்லையா, நான் வேற மெடிடேட் பண்ணுற வஸ்து வேற அண்ட் ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன் இருக்குது. அந்த கான்ட்ரடிக்ஷனை வந்து எப்படி ரிசால்வ் ஆகுறதுனா, எப்படி எர்த் அண்ட் வேர்ஸ் அண்ட் கிளே எக்ஸ்பீரியன்ஷியலி ப்ளூராலிட்டி இருந்தாலும் சாராம்சமாக இருக்கிறது
களிமண் மாத்திரமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஷியலி தியாதா தியேயம் தியானம் அப்படிங்கிற ப்ளூராலிட்டி இருந்தாலும் சாராம்சமாக இன் அண்ட் த்ரூ த ப்ளூராலிட்டி இருப்பது ஏக சைத்தன்யம் மாத்திரமே. எஸ், இது வரைக்கும் நம்ம சவிகல்ப வரைக்கும் பார்த்து முடிச்சோம். மேலே என்ன சொல்கிறாங்க? வெரி குட். ஹரி 195 வரைக்கும் இப்போ முடிஞ்சிருக்கு இல்லையா? 196 கண்டம், பேஜ் நம்பர் 59. ததுக்தம் திருஷிஸ்வரூபம் ககனோபமம் பரம் திருஷிஸ்வரூபம் ககனோபமம் பரம் திருஷிஸ்வரூபம் ககனோபமம் பரம் சக்ருத் விபாதம் त्वजमेकमक्षरम् सकृत् विभातं त्वमेकमक्षरम् अलेपकं सर्वगतं तदद्वयम् अलेपकं स्वगतं यदद्वयम् तदेव चाहं सततं विमुक्तमोम् तदेव चाहं சததம் விமுக்தமோம் இதி. உபதேச சாஹஸ்ரியில இருக்கு இந்த ஸ்லோகம், அதனால அதை டியூன்ல படித்தோம். ஆக இந்த சாப்டர்ல ஆச்சாரியார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஸ்ரவண மனன நிதித்தியாசன பற்றி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தில் நிதித்தியாசனம் இன்க்ளூட்ஸ் சமாதி, ஆனால் இவர் வந்து நான்கா அதை ப்ரெசென்ட் பண்ணுறார். இட் இஸ் நார்மலி பார்ட் ஆஃப் சமாதி ஒன்லி, பார்ட் ஆஃப் நிதித்தியாசனம் ஒன்லி. ஆனால் சமாதியை நான்காக அவர் பிரித்து அதை தனியாக சொல்கிறார். ஆக நிதித்தியாசனம் முடிச்சு அடுத்தது சமாதிக்கு, அதாவது டுவெல்லிங் அப்படின்னு வரச்சே மற்ற ஃபார்ம் ஆஃப் நிதித்தியாசனத்தை முடிச்சுட்டு இவன் என்ன பண்ணுறான், சமாதிக்கு வரான். சமாதி அப்படின்னு சொன்னாக்க சவிகல்பக நிர்விகல்பக என்று இரு வகைப்படுகிறது அப்படின்னு சொன்னார். வித்தியாசம் என்ன அப்படின்னா சவிகல்பகத்தில் திரிபுட்டி மேனிஃபெஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். திரிபுட்டி என்னது? தியாதா தியானம் தியேயம், சீயர் சீன் அண்ட் சீயிங். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எவிடென்ட்டாக இருக்கும், மேனிஃபெஸ்டாக இருக்கும். வேறஸ் நிர்விகல்பகத்துலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் அது மேனிஃபெஸ்டடாக இருக்காது. அதை சொன்னார். ஆக அப்சார்ப்ஷன் இருக்கு. சவிகல்பக சமாதியில ஆழ்ந்த நிலையாதான் இருக்கு, ஆழ்ந்த நிலைதான் சமாதி, ஆழ்ந்த நிலையாக இருக்கு. ஆனா அந்த ஆழ்ந்த நிலையை எப்படி மெயின்டைன் பண்றன்னா எஃபர்ட்டோட மெயின்டைன் பண்ணப்படுறது, ஒரு வில்லோட எஃபர்ட்டோட மெயின்டைன் பண்ணப்படுறது. அதனால டிவிஷன் வந்து எவிடென்ட்டா இருக்கு. ஏன்னா வில்லோட எஃபர்ட்டோட அந்த சமாதி நிலையை மெயின்டைன் பண்ணப்படுறதுன்னு சொன்னாக்க அந்த இடத்துல அந்த இண்டிவிஜுவாலிட்டி இன்னும் இருக்கணும் இல்லையா? அதனால டிவிஷன் எவிடென்ட்டா இருக்கணும். தியாதா தியானம் தியேயம் அப்படிங்கிற டிவிஷன் எவிடென்ட்டா இருக்கணும். டிவிஷன் எவிடென்ட்டா இருக்கிறதுனால இதுக்கு பேரு சவிகல்பக சமாதி. இந்த சவிகல்பக சமாதியே ஒருவன் வந்து ஃபார் அ லாங் டைம் பிராக்டிஸ் பண்ணினான் என்று சொன்னாக்க என்ன ஆகும்னா வில்லு வந்து ஆக்டிவா இருக்காது. அதுக்கப்புறம் வில்லு ஆக்டிவா இல்லை ஆனா சமாதி கண்டினியூ ஆகிறது அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த டிவிஷன் இருக்கு இல்லையா, பிளவு, தியாதா தியேயம் தியானம்ங்கிற பிளவு வந்து ஒடுங்கிவிடும். அது வந்து டார்மென்ட் ஃபார்ம், சட்டில் ஃபார்முக்கு போயிடும். அந்த நிலைக்கு பேரு நிர்விகல்பக சமாதி. ஆக டிவிஷன் இருக்கா இல்லையா சமாதி இல்லைன்னா டிவிஷன் இருக்கு.
அப்ப சவிகல்பக நிர்விகல்பகக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, சவிகல்பால டிவிஷன் எவிடென்ட்டா இருக்கு. ஏன்னா there is some will and effort to maintain the samadhi. அதனால டிவிஷன் எவிடென்ட்டா இருக்கு. whereas அவனோட will எஃபர்ட் எல்லாம் தாண்டி அது தேவைப்படாமலேயே நேச்சுரலா மனசு வந்து ஆழ்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அந்த இடத்துல வில் எஃபர்ட் இல்லாததுனால, வில் எஃபர்ட் டார்மெண்ட் ஆனதுனால திரிபுட்டியும் டார்மெண்ட் ஆயிடுது. அந்த நிலைக்கு நிர்விகல்பக சமாதி என்று பெயர். ஆக இப்போ சவிகல்ப சமாதி பத்தி சொல்லி முடிச்சார் இல்லையா, 195 வரைக்கும். இப்போ 196ல என்ன பண்றார், அதுக்கு சப்போர்ட்டிங்கா சாஸ்திரத்திலேருந்து ஒரு கொட்டேஷன் சொல்லுவார் இல்லையா வழக்கமா. அந்த மாதிரி சவிகல்பக சமாதிக்கு சப்போர்ட்டிங்கா உபதேச சாகசரியிலிருந்து ஒரு கொட்டேஷன் சொல்றார். அதாவது அகம் தத் பிரம்ம ஏவ பவாமி. சவிகல்பக சமாதியில அவன் வந்து கிளைம் பண்றான். என்ன கிளைம் பண்றான்? நான் ஐ ஆம் த நான் டியூவல் பிரம்மன், அதை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறத கிளைம் பண்றான். அதுக்கு சப்போர்ட்டிங்கா உபதேச சாஸ்திரியுடைய ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அதாவது எந்த ஸ்லோகத்துல ஆதிசங்கர பகவத் பாதர் அவன் இப்படி கிளைம் பண்றாங்கிறத எழுதியிருக்காரோ சவிகல்பக சமாதியில, அந்த விஷயத்தை அவர் இங்க எடுத்து மேற்கோள் காட்டுறார். திருஷிஸ்வரூபம். திருஷிஸ்வரூபம் அப்படின்னா சைத்தன்ய ஸ்வரூபம். அதாவது இந்த தியானம் செய்பவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் ஒரு சிந்தனையை என்டர்டெயின் பண்றான். எந்த சிந்தனை, எந்த மாதிரியான சிந்தனை அப்படின்னா, தட் ஐ ஆம் த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல். எந்த மாதிரியான கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல்? ஐ ஆம் நாட் அ பார்ட், ப்ராடக்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் பாடி. ஐ பர்வேட் அண்ட் என்லிவ் இன் திஸ் பாடி. அதுக்கப்புறம் என்ன? though I pervade this body, I am not limited by the boundaries of this body. And even after the death of this body, I continue to survive even though I don't entertain the thought. இல்லையா? பாடி இருந்தால் தான் தாட்டை என்டர்டெயின் பண்ண முடியும் சமாதிக்கு. ஆனால் சைத்தன்யமாகிய நான் ஷரீரம் இல்லாத போதும் அந்த தாட்டை என்டர்டெயின் பண்ணுறேன். அண்ட் அந்த தாட் இருக்கு இல்லையா, அது ஆக்சசபிளாக இல்லாமல் போகிறதுக்கு காரணம் வந்து எனக்கு ஷரீரம் இல்லை, மீடியம் இல்லைங்கிற காரணம் தானே தவிர நான் இல்லை, ஐ ஆம் ஆப்சென்ட் அப்படிங்கிறது காரணம் இல்லை. ஓன்லி தட் த மைண்ட் மீடியம் இஸ் நாட் தேர் டு கிளைம் ஐ ஆம் சைத்தன்யம். ஐ ஆம் ஆல்வேஸ் சைத்தன்யம். மைண்டு மீடியம் இருந்ததுன்னா ஐ கேன் கிளைம் தட் ஐ ஆம் சைத்தன்யம். மைண்டு மீடியம் இல்லைன்னு சொன்னாக்க கிளைம் பண்ண முடியாட்டியும் ஐ ஸ்டில் ரிமெயின் அஸ் சைத்தன்யம். ஆக டு கிளைம் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஐ நீட் மைண்ட். அதனால தான் டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில் உங்களால் ஐ ஆம்னு சொல்ல முடியாது. ஏன்னா மைண்டு இல்லை. பட் வேர் யூ தேர்? எஸ், ஐ வாஸ் தேர் அப்படின்னு எழுந்ததுக்கப்புறம் சொல்கிறோம். ஏன் எழுந்ததுக்கப்புறம் சொல்கிறோம்? ஏன்னா எழுந்ததுக்கப்புறம் மைண்டு இருக்குது, அதனால சொல்ல முடியாது. என்ன சொல்றாரு இங்க வந்து ஆதிசங்கர பகவத் பாதர் என்ன சொல்றார் அப்படின்னா, திருஷிஸ்வரூபம் அகம் சைத்தன்ய ஸ்வரூபம். எதே மாதிரி ககன உபமம். ககனம்னா என்ன? ஸ்பேஸ். உபமம்னா அதற்கு நிகரானது, சிமிலர், லைக் த ஸ்பேஸ். லைக் த ஸ்பேஸ் ஐ ஆம் ஆல் பர்வேடிங் இல்லையா. ககன உபமம்னா ஸ்பேஸ் மாதிரி எல்லா இடத்திலும் வியாபித்து இருப்பவன் நான். பரம். பரம் அப்படின்னா தேச கால வஸ்து பரிச்சேத சூன்யம், அப்சல்யூட் ரியாலிட்டி அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் நாட் லிமிட்டட் பை டைம், ஸ்பேஸ் ஆர் எனி ஆப்ஜெக்ட். தேச கால வஸ்து பரிச்சேத சூன்யம். சக்ருத் விபாதம் அடுத்த வார்த்தை. சக்ருத் விபாதம் அப்படின்னா நான் எப்பொழுதும் விளங்கிக் கொண்டே இருக்கும் ஜோதி ஸ்வரூபம். என்னை விளங்க வைப்பதற்கு இன்னொரு ஜோதி தேவையில்லை.
சப்போஸ் இன்னொரு ஜோதி தேவைப்படுறதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஜோதி வச்சு என்னை நான் விளங்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ அந்த ஜோதி எதனால தெரியுது, அதுக்கு இன்னொரு ஜோதி வேணும். அந்த ஜோதி எதனால தெரியுது, அதுக்கு இன்னொரு ஜோதி வேணும். இது என்ன இன்ஃபினிட் ரிக்ரெஷனோட ப்ராப்ளம் மாதிரி இல்லையா? ஆக there is no second light required. சக்ருத் விபாதம் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா ஸ்வயம் பிரகாஷம், சதா பிரகாஷம் அப்படின்னு அர்த்தம். சக்ருத் விபாதம். அஜம் ஏகம் அக்ஷரம். அஜம் து அதம், அஜம் ஏகம் அக்ஷரம் அப்படின்னா அஜம்னா என்ன, ஐ எம் பர்த்லெஸ். அஜம்னா அஜஹான்னா இன்னொரு மீனிங் இருக்கு, ஆடுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். அஜ அப்படின்னா கோட்டுங்கிற மீனிங்கும் இருக்கு, பர்த்லெஸ்ங்கிற மீனிங் இருக்கு. இங்கே எது எடுத்துக்கணும், அகம் அஜம் அப்படின்னா ஐ எம் நாட் கோட், ஐ எம் பர்த்லெஸ். ஏகம், ஏகம்னா ஒன்றாக, இரண்டற்றவன், பிளவுபடாமல், பிளவுபடாதவன். ஆக பிளவு ஏன் தெரியறது, அப்போ நீ நான் அவன் அவள் அப்படிங்கிற பிளவு ஏன் தெரியறது அப்படின்னா உபாதினால. ஏன்னா மைண்டு பாடி மைண்டு பிளவுபட்டிருக்கு. பாடி மைண்டு ஃபைனைட் வஸ்து, அதனால பிளவு இருப்பது போல் தெரிகிறது விழைந்து சைத்தன்யம் எல்லா இடத்திலும் நிறைந்துள்ளது, அதுல பிளவு என்பது கிடையாது. எப்படின்னா இந்த லைட் எக்ஸாம்பிள் பார்க்குறோம் இல்லையா, இங்க லைட் இருக்கா, இங்க லைட் இருக்கு, இங்க லைட் இருக்கா, இங்க லைட் இருக்கு, இங்க லைட் இருக்கா, இங்க லைட் இருக்கா, இங்கேயும் இருக்கு. ஆனா இங்க தெரியறதுக்கு இங்க விரல் இல்லை, மீடியம் இல்லாததுனால தான் அது மேனிஃபெஸ்ட் ஆகலையே ஒழிஞ்சு லைட் இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை. அதே போல சைத்தன்யம் எங்கெங்க மீடியம் இருக்கோ அங்கங்க மேனிஃபெஸ்ட் ஆகிறதை ஒழிஞ்சு பிளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிளவு மீடியத்தோட பிளவு தானே ஒழிஞ்சு சைத்தன்யத்தில் பிளவு இல்லை. இது ஏற்கனவே நம்ம தத்துவபோதத்திலே பார்த்துருக்கோம் இந்த விஷயத்த, இருந்தாலும் இங்க ரீகால் பண்ணு. ஆக நான் உங்கள் அனைவரிலும் இருக்கிறேன். ஐ எம் தேர் இன் ஆல் ஆஃப் யூ. அக்ஷரம், அக்ஷரம் அப்படின்னாக்க ந க்ஷரதி இதி அக்ஷரம், அழியாதவன், ஒருபோதும் அழிவதில்லை. அலேபகம், அலேபகம்னா என்ன கண்டாமினேட் பண்ணவே முடியாது. மேட்டர் கேனாட் கண்டாமினேட் மீ அப்படின்னா மேட்டரோட எந்த ஒரு குணமும் எந்த ஒரு ஆட்ரிபியூட்டும் என்னை அடையாது. ஆகாசத்தை போல் எந்த விஷயத்தினுடைய குணமும் ஆகாசத்தை ஒருபோதும் அண்டாது, ஒருபோதும் பாதிக்காது. அதனால ஆத்மாவாகிய எனக்கு நோ டயபிட்டிஸ், நோ பிளட் ப்ரெஷர், நோ கொலஸ்ட்ரால், நோ மூட்டு வலி, நோ தலைவலி, நத்திங். சர்வகதம், நோ டயர்ட்னஸ் ஆல்சோ இல்லையா. அலேபகம் அப்படின்னா I am not contaminated by the properties of matter. சர்வகதம், சர்வகதம்னா என்ன அர்த்தம், எவ்ரிவேர் இல்லையா. பிகாஸ் நான் எல்லாத்திலும் ஊடுருவி இருப்பதனால் நான் எல்லா இடத்திலும் இருக்கிறேன். அட் த சேம் டைம் எதனாலும் மாசடைவதும் இல்லை. அலேபகம். ஆக எல்லாத்துடனும் அசோசியேட் ஆகியிருக்கேன் இல்லையா, உள்ளார்ந்து இருக்கிற தன்மை. எல்லாத்தோடையும் அசோசியேட் ஆகியிருக்கிறது ஆத்மா, உள்ளார்ந்து இருக்கிற தன்மை. இருப்பினும் எதனாலும் கண்டாமினேட் ஆகாமல், எதனாலும் மாசுபடாமல் இருப்பது, அதுக்குதான் கடந்து இருப்பது அப்படின்னு சொல்றது. அசங்கத்துவத்தை தான் உணர்த்துறது. கடந்து இருப்பது, பியாண்ட் அப்படின்னு சொன்னா அசங்கம் அப்படின்னு அர்த்தம். அத்வயம், அத்வயம் அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே ஏகம்னு சொல்லியாச்சு இல்லையா. அப்புறம் எதுக்கு அத்வயம்னு சொல்லணும் அப்படின்னாக்க மற்ற ஃபார்ம்ஸ் ஆஃப் டியூவாலிட்டியோ ரெஃப்யூட் பண்ணுறதுக்கா சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா. அந்த மாதிரி ஃபேமிலியில் கூட இன்னொன்று கிடையாது. அத்வயம், இருப்பது ஒன்றுதான். சததம் விமுக்தம்,
சததம்னா எப்பொழுதும், விமுக்தம்னா ஃப்ரீ. ஐ எம் பிரம்மன் விச் இஸ் எவர் ஃப்ரீ. ஆக மனது ரீதியாக முக்தியை பற்றி நம்ம பேசுகிறோம். அதாவது ஞானத்துக்கு அப்புறமும் ப்ராப்ளம் வந்து கண்டினியூ ஆகும் இல்லையா? உதாரணத்துக்கு கோபப்பட்டுருவோம், நிஜமாவே கோபப்பட்டுருவோம் யார் மேலேயான்னு இல்லையா? ஆக நிதித்தியாசனத்தை வந்து லாங் டேர்ம் ப்ராக்டிஸ் பண்ணால், இங்கே ஆதிசங்கர பகவத் பாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிதித்தியாசனத்தை லாங் டைம் ப்ராக்டிஸ் பண்ணி தட் ஐ எம் இந்த மனசில் இருக்கிற கோபத்தை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஹேட்ரட் கிடையாது, ஐ எம் மேனிஃபெஸ்ட் இன் எவ்ரி திங் அண்ட் நான் எந்த குறையும் உள்ளவன் அல்ல, நான் நிறையானவன், நான் பூர்ணன், இந்த விஷயத்தெல்லாம் வந்து மெடிடேட் பண்ணுறது மூலமாக கோபம் வந்து குறைஞ்சுட்டே வரும். ஆனால் அது என்னது? மைண்டு சென்டர்டாக இருக்கிற நிதித்தியாசனம். மனசை வந்து இந்த ஞானத்தை உபயோகப்படுத்தி, இந்த படித்த ஞானத்தில் டுவெல் பண்ணி மனசை வந்து ஞானத்தினுடைய பலனை அனுபவிப்பதற்காக மனசை வந்து ரெடி பண்ணுறது இல்லையா? மைண்டு சென்டர்டு நிதித்தியாசனம். ஆனால் இங்கே சங்கரர் வந்து உபதேச சாஸ்திரியில் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, ஃபோக்கஸ் வந்து மைண்டு சென்டர்டு கிடையாதுங்க, இங்கே வந்து ஆத்மா சென்டர்ட். அதாவது நான் சைத்தன்யம் அப்படிங்கிறது திருட நிச்சயமாக தெளிவாக புரிந்த பிறகு, தெரிந்த பிறகு, நான் தான் மனசே இல்லையே, இப்போ நான் எதுக்கு கோபத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணோம் இல்லையா? நல்ல ஐடியா, நமக்கு தான் தெரியும் இல்லையா? ஏன்னா எவன் ஒருவன் நான் சைத்தன்யம்ங்கிற ஐடென்டிட்டி வந்துடுதோ அவனுக்கு கோபப்பட மாட்டானா, அடுத்தவாளை ஹர்ட் பண்ணணுங்கிற இன்டென்ஷனோட கோபப்பட மாட்டான். அடுத்தவாளை ஹர்ட் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் எங்கே வரும்? நான் வேற அடுத்தவா வேறங்கிற டிவிஷன் இருந்தால் தானே இன்டென்ஷன் வரும். நான் சைத்தன்யம்ங்கிற ஐடென்டிட்டி வந்துடுதுன்னா நான் இன்னொருத்தருங்கிற டிவிஷனே கிடையாது. தேர்ஃபோர் ஒரு ஞானி கோபப்படும் பொழுது there is no intention to hurt the other person இல்லையா? ஆகவே மனசில் இப்பெல்லாம் வர வர ரொம்ப கோவப்படுறேன், இன்னும் கோவம் எனக்கு குறையலை, எனக்கு இன்னும் வெறுப்பு குறையலை, எனக்கு ஆசை குறையலை, அது குறையலை, இது குறையலைன்னு தனியாக அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக தனியாக ஒர்க் பண்ண தேவையில்லைங்கிறாரு ஆதிசங்கர். ஆக கரெக்டாக புரிஞ்சுக்கணும், அதை இல்லைன்னா அவுட்டு. ஆக எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? மனசை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்டா, இல்லை உண்மையில் நான் யார் அப்படின்னு என்னோட ஸ்வரூபத்திலேயே அபைடு பண்ணி இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா? என்னுடைய ஸ்வரூபம் எதுவோ ஆத்மா சென்டர்டாக இருக்கிற லிபரேஷன். தீஸ் ஆர் ஆல் வெரி டிஃபிகல்ட் வேர்ட்ஸ். அதாவது நான் என்னுடைய ஸ்வரூபத்தையே கிளைம் பண்ணி இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? மைண்டில் இருக்கிற இந்த விஷயம் விபரீத பாவனாவை நீக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அந்த மனசே நான் இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டா, தேர்ஃபோர் மைண்டு சென்டர்டாக நான் வந்து என்னுடைய முக்திக்காக ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? மைண்டில் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். ஒவ்வொரு பர்சனாலிட்டிலையும் ஒன்னொன்னுத்தையாக போய் எடுத்து நாக் ஆஃப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறச்சே இட் வில் டேக் ஏஜஸ். எத்தனை காலம் ஒர்க் பண்ணும்? ஒரு கோவத்தை குறைக்கிறதுக்கோ, ஒரு திமிரை குறைக்கிறதுக்கோ, ஒரு அஹிம்சா வளர்த்துக்கிறதுக்கோ எவ்வளோ காலம் ஒர்க் பண்ணும்? அதுக்கு சங்கரர் சொல்கிறார், அதுக்கு பதிலாக சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் அப்படின்னு உன்னோட ஐடென்டிட்டியை வந்து சைத்தன்யத்திலேயே பொருத்தி வச்சுண்டே அப்படின்னு சொன்னாக்க, ததேவச்ச அகம் சததம் விமுக்தம் ஓம், நான் எப்பொழுதுமே முக்தஸ்வரூபம் அப்படிங்கிறதுல பொருத்தி வச்சுக்கோ. ஓம், ஓம்னா என்ன? பிரம்மம். ஓம் இஸ் பிரம்மம், பிரம்மஸ்வரூபம். therefore I am ever free and அதுக்காக நான் தனியாக ஒர்க் பண்ணணுங்கிற வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து சவிகல்பக சமாதியோடைய ப்ராக்டிஸ். இதில் வந்து ஐ எம் ஆத்மா அப்படிங்கிற தாட் வந்து த்ரூ அவுட் இருந்து கொண்டே இருக்கும்.
அடுத்தது நிர்விகல்பக சமாதிக்கு வர்றார் 197. நிர்விகல்பஸ்து ஞாத்ரு ஞானாதி விகல்பலயாபேக்ஷயா ஞானாதி விகல்பலயாபேக்ஷயா அத்விதீய வஸ்துனி ததாகாராகாரிதாயாஹ சித்தவృத்தேரதிதராம் ஏகீபாவேனாவஸ்தானம் பாவேனாவஸ்தானம். இப்போ நிர்விகல்பக சமாதிக்கு வந்துட்டார். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, டெலிபரேட்டா தேர் ஹேஸ் டு பி an absorption இல்லையா? வில்லு யூஸ் பண்ணி, எஃபர்ட்டை யூஸ் பண்ணி ஒருவன் தியானத்தில் ஈடுபட வேண்டும். அந்த தியானம் என்னாகும்? சமாதியில இட்டு கொண்டு செல்லும். சமாதியில் சவிகல்பக சமாதி, அந்த சமாதியை ரீட்டைன் பண்றதுக்கும் there is an amount of will and effort required அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல பிளவு உண்டு. தியாத்தா தியானம் தியேயம்ங்கிற பிளவு உண்டு. கொஞ்ச காலம் அதை பண்ணிண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க என்னாகும்? மனசுக்கு ஒரு மொமெண்டம் செட் ஆயிடும். வில்லு எஃபர்ட் இல்லாமையே அந்த தாட் வந்து தானா அது வந்து ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து அந்த சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா, அந்த திருட சம்ஸ்காரம் ஏற்பட்டு இருக்கும். எதனால? ஏற்கனவே சவிகல்பக சமாதி பண்ணதுனால. ஆக அகண்ட, நீங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் தெரியல, காலங்காத்தால எழுந்து ஏதான ஒரு நாம ஜபத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு பாராயணத்துக்கோ போனேன்னா, இல்லை தேர்ஸ்டே மார்னிங் பூஜையில் வந்து ஸ்ரீருத்ர பாராயணம் நீங்கள் உட்காந்து பண்ணீங்கன்னா நாள் ஃபுல்லாக அதே ஓடிட்டு இருக்கும் மைண்டில் இல்லையா? ஸோ அதாவது மைண்டில் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மைண்டில் மார்னிங்கில் அதில் நீங்கள் என்ன உள்ளே போடுறீங்களோ அதுவே மனசு திருப்பி மனசு ஜடம்ங்கிறதுக்கு இதுவே ஒரு நல்ல எவிடன்ஸ் இல்லையா? அதுவே திருப்பி அதே ஓட்டின்னு இருக்கும். மனசு தானாக ஓடும், நீங்கள் எந்த எஃபர்ட்டும் போட வேணாம், அதுவே ருத்ரமே மனசில் ஓடின்னு இருக்கும். இந்த ட்ரெயின்லலாம் எப்போ கடைசியாக போனேன்னு தெரியல, இப்போ நான் எத்தனை தடவை ட்ரெயினில் போகிறோன்னு தெரியல. சப்போஸ் கன்னியாகுமரியிலேருந்து பட்டான்கோட் வரைக்கும் போனேன்னு வச்சுக்கோங்க ட்ரெயினில், ஒரு 3 நாள் ஆகும், 3+ days 3.5 days ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ட்ரெயின்லேருந்து இறங்கி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட அப்படியே ஆடும் இல்லை? அது மாதிரி அந்த மொமெண்டம் இருக்குல்ல, மைண்டை வந்து இந்த விற்த்தியில் ஈடுபடுத்தி அந்த மொமெண்டம் செட் ஆகிடுதுன்னா சவிகல்பக சமாதி வந்து பெல்லு அடிக்கிற மாதிரி, எஃபர்ட் போட்டு பெல் அடிக்கிற மாதிரி. அப்படின்னாக்க நிர்விகல்பகத்தில் என்னாகும்? எஃபர்ட் இல்லாமல் பெல் அடிச்சுட்டே இருக்கும். பெல்லு தானாக அடிக்கும். கண்டினியூயிங் ஆஃப் த பெல் ரிங்கிங் இருக்குல்ல. ஆக நிர்விகல்பக சமாதிஹி தூ தூ அப்படின்னு சொன்னால் நிர்விகல்பக சமாதியோ, ஆனால் நிர்விகல்பக சமாதியோ அப்படின்னு சொன்னால் அது என்ன? சவிகல்பக சமாதியிலிருந்து ஏதோ டிஃப்ரென்ஸ் சொல்ல போகிறா அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதாவது பூர்வ வைலக்ஷண்ய தியோதனார்த்தம், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ்லி ஸ்டேட்டட் சவிகல்பக சமாதி. அந்த தூக்கு அதான் இண்டிகேஷன். ஞாத்ரு ஞானாதி விகல்ப லய அபேக்ஷயா, நோவர் நோன், ஞாத்ரு ஞானாதி நோவர் நோவிங் எக்ஸெட்ரா, அந்த டிவிஷன் இல்லையா? ஞாத்ருன்னா இங்கே தியாத்தாவை குறிக்கிறது, மெடிடேட்டர். நோவர்னா என்ன? மெடிடேட்டர் மெடிடேஷன் அண்ட் சோ ஆன்கிற விகல்பம் லயமாகி விடுகிறது, ஒடுங்கி விடுகிறது. அபேக்ஷயா அப்படின்னா அலாங் வித், அதாவது டிசல்யூஷன் ஆஃப் திரிபுட்டி. விகல்பம் வந்து லயமாகி விடுகிறது, டிசல்யூஷன் ஆஃப் திரிபுட்டி. அப்படின்னா டெலிபரேட்டா there is no effort.
ஏன்னா டிசல்யூஷன் ஆனதுக்கு அப்புறமும் மனசு வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இல்லையா. அந்த சாண்டர் இப்போ நீங்க ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே, இதை வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு சாண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த சாண்டர் போனதுக்கப்புறமும் மனசில் அந்த சாண்ட் போயிட்டே இருக்கும் இல்லையா. ஆக சாண்டர், சாண்டிங், சாண்டட் அப்படிங்கிற பிளவு ஒடுங்கிய பிறகும் அந்த தாட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இல்லையா, வித்தவுட் எனி எஃபர்ட். அதுக்கு பேர் நிர்விகல்பக சமாதி. ஆக நிர்விகல்ப லய அபேக்ஷையா, விகல்ப லய அபேக்ஷையா, விகல்பத்தினுடைய டிசல்யூஷனுடன் கூடியது, ஆஃப்டர் டிசல்யூஷன் ஆஃப் த திரிபுட்டி, அத்விதீய வஸ்துனி. மனசு எதுல கண்டினியூ ஆகுறதா, அத்வைத்தம் பிரம்ம, அத்விதீயம் பிரம்ம, இந்த நான் டியூவல் பிரம்ம, அதிலேயே இரண்டற்ற பிரம்ம விஷயத்திலேயே மனசு கண்டினியூ ஆயின்றிருக்கு. சித்த விருத்திஹி ததாகாரா காரிதா, அதாவது அந்த சித்த விருத்தினா அந்த தாட் பேட்டர்ன், தது ஆகார காரிதா. தது ஆகாரனா தட் விச் இஸ் டீலிங் வித் நான் டியூவல் பிரம்மன், இரண்டற்ற பிரம்மனை சார்ந்த அந்த சித்த விருத்தியானது, அதுக்கு என்ன பேரு, அகண்டாகார விருத்தின்னு பார்த்தோம். பிரம்மாகார விருத்தி ஆர் அகண்டாகார விருத்தி. அந்த அகண்டாகார விருத்தி அதிதரான், முழுமையாக, டோட்டலி, ஏகீபாவேன என்ன ஆயிடுறது, அந்த திரிபுட்டி எல்லாம் வந்து டோட்டலி இட் கெட்ஸ் ரிசால்வ்டு. அந்த சித்த விருத்தி டோட்டலா இட் கெட்ஸ் டிசால்வ்ட் இன்டு பிரம்மன். முழுமையாக அது கரைந்து விடுகிறது, ஒடுங்கி விடுகிறது. அப்படின்னா என்ன, சட்டில் ஃபார்ம்ல மட்டும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. எது போலன்னா பின்னாடி எக்ஸாம்பிள் கொடுப்பார். உப்பு தண்ணியில் கரைஞ்சா மாதிரி, உப்பு தண்ணியில் கரைஞ்சா மாதிரி மேலோட்டமாக பார்க்கறதுக்கு உப்பு எங்கே இருக்குது, உப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது இல்லையா. இன்ஃபேக்ட் யாராவது சொன்னாதான் நமக்கே தெரியும் உப்பு இருக்குன்னு, இல்லைன்னா அது உப்பு தண்ணிக்கும் சாதா தண்ணிக்கும் பார்த்தா வித்தியாசம் தெரியாது. ஆனால் உப்பு எப்படி சட்டில் ஃபார்மில் அந்த தண்ணிக்குள்ள தண்ணியோட ஃபார்மையே எடுத்துட்டு இருந்தோம் உப்பு இல்லையா. கல்லா கிறிஸ்டல்ஸாக இருந்த உப்பு எப்படி தண்ணியோட ஃபார்மையே எடுத்துட்டு இருந்தோ, அது போல உப்பு வந்து சித்தவிருத்திக்கும் தண்ணி வந்து பிரம்மத்துக்கும் கம்பேர் பண்ணப்படுறது. அது போல இந்த தாட் வந்து பிரம்மன்லேயே டிசால்வ் ஆகி இட் டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் பிரம்மன். அது ஆகார காரிதா. சீமிங்லி டிசப்பியர்ஸ். இருக்கா இல்லையா உப்பு, இருக்கு அதுல உப்பு, ஆனா சட்டில் ஃபார்ம்ல இருக்கு. அது போல தான் நிர்விகல்பக சமாதி அப்படின்னு சொல்றார். 198 இதுல தான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவார். ததா தூ ஜலாகாராகாரித லவணா நவபாசேன மாத்ராவபாசவத் அத்விதீய வஸ்த்வாகாராகாரித சித்தவிருத்யனவபாசேன அத்விதீய வஸ்து மாத்ரமவபாசதே. அத்விதீய வஸ்து மாத்ரமவபாசதே. இந்த எக்ஸாம்பிளை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். என்ன எக்ஸாம்பிளை சொல்கிறார் அப்படின்னா, எப்போ உப்பு தண்ணியில் கரைஞ்சுடுத்தோ, என்னாச்சு ஸ்டாப் சுற்றி காமிச்சிய காமி அதான் முடிச்சிட்டோமே, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறதுனா கூட தூங்கிக்கலான்னு. இப்போ பார்த்த எக்ஸாம்பிளை தான் பார்க்க போகிறோம். ஆக எப்படி உப்பு வந்து தண்ணியில் கரைந்த பிறகு எக்ஸ்பீரியன்ஷியலாக பார்க்கும்போது விசிபிளி உப்பு இருக்கா இல்லையா அப்படின்னா
அது தெரியறதில்ல. விசிபிளி அது தெரியறதில்ல. என்ன தெரியறது விசிபிளா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு? அத்விதீய ஜலம் மாத்திரம் கண்ணுக்கு தெரியறது இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸில் அத்விதீய ஜலம் மாத்திரம் இருக்கிறது. அதே போல நிர்விகல்பக சமாதியில் அந்த மெடிடேட்டர் இருக்கான் இல்லையா, மெடிடேட்டர் வந்து அத்விதீய ஆத்மாவில் நிலை பெற்று இருக்கிறான். அத்விதீய ஆத்மஸ்வரூபேன அவஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. அதிலேயே நிலைத்து பொருந்தி இருக்கிறது இல்லை, தானா இருக்கிறது, எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு பேரு அத்விதீய ஆத்மஸ்வரூபேன அவஸ்தானம். தாட் இருக்கா இல்லையா? அங்கே நிர்விகல்பக சமாதியில் தாட் இருக்கு, ஆனால் சட்டில் ஃபார்மில் இருக்குது. எவ்வளோ சட்டில் ஃபார்மில் இருக்குன்னா எனக்கு அது தெரியறது கூட இல்லை. தாட் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெரியறது கூட இல்லை. நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா பிளவு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? திங்கர் திங்க்டு விஷயம் இருக்கு, திங்க்டா தாட், திங்கர் அண்ட் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தாட், இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆக இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார்? ஜலாகாரா காரித லவணானவ பாசேன. ஜல ஆகார காரித்த அப்படின்னா இந்த சால்ட் இட் அஸ்யூம்ஸ் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர். எந்த சால்ட்டு? அதாவது தண்ணியுடன் கரைக்கப்பட்ட உப்பு என்ன ஆகுறதுன்னா கண்களுக்கு பார்ப்பதற்கு எக்ஸ்பீரியன்ஷியலா அவைலபிளா இல்லை. அது என்ன ஆயிடுது? தண்ணியில் கரைந்து தண்ணியில எந்த பக்கமா உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னா தண்ணி ஃபுல்லா உட்காந்துட்டு இருக்கு. தண்ணியில எல்லா பக்கத்திலும் இருக்கு, எல்லா இடத்திலும் இருக்கு. ஸோ உப்பு என்ன எடுத்து இப்போ தண்ணியோட ஃபார்மை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அது போல அது இன்விசிபிள் ஆகி இன்விசிபிளா ஆனாலும் அது நான் எக்ஸிஸ்டண்டா ஆகல. அது இருக்கிறது, ஆனால் சூக்ஷ்ம வடிவில் இருக்கிறது. அந்த தண்ணீருடைய ஆகாரத்தை எடுத்துக்கொண்டுள்ளது. எக்ஸ்பீரியன்ஷியலா பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? அப்போ ஜல மாத்திர அவபாசவத்து. எப்படி தண்ணி மாத்திரம் எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியறதோ, உப்பு தனியா தெரியலையோ, அது போல இந்த எக்ஸாம்பிள்ல அப்படி இருக்கிறது போல சிமிலர்லி அத்விதீய வஸ்துவாகாரா காரித, அத்விதீய வஸ்து ஆகார காரித, அத்விதீய வஸ்துவினுடைய ஆகாரத்தை ரூபத்தை எடுத்துக்கொண்டது எது? சித்த விருத்தி அனவபாசேன. சித்த விருத்தி என்ன ஆயிடுது? அனவபாசேனா இட் இஸ் நாட் ப்ராமினென்ட்லி ரெகக்னைசபிள். உப்பு மாதிரி தனியா தெரியாம தண்ணியில கரைஞ்ச உடனே எப்படி உப்பு தனியா தெரியலையோ, உப்பு வந்து அனவபாசமா ஆச்சோ, அதே போல இந்த சித்த விருத்தியும் அனவபாசேன இட் இஸ் நாட் ப்ராமினென்ட்லி ரெகக்னைசபிள். என்ன பண்ணித்தது? அத்விதீய வஸ்து ஆகார காரித்த, அத்விதீய வஸ்து ஆகிய பிரம்மத்தினுடைய ஆகாரத்தை எடுத்துக்கொண்டது. ஆனா அந்த மெடிடேட்டருக்கு எப்படின்னா பிரம்மன் மாத்திரமே, அந்த நான் டியூவல் பிரம்மன் மாத்திரமே இருக்கும். தாட் அப்படிங்கிறது தனியா, மெடிடேட்டர், மெடிடேட்டட், மெடிடேஷன் அப்படிங்கிற டியூவாலிட்டி இல்லாமல், ப்ளூராலிட்டி இல்லாமல் இருக்கும். அத்விதீய வஸ்து மாத்திர அவபாசத்தே. 199. ததச்சாஸ்ய சுஷுப்தேஷ்ச அபேத சங்கா ந பவதி உபயத்ர விருத்யபானே சமானேபி தத் சத்பாவா அசத்பாவ மாத்ரேண
अनयोर्भेदोपपत्तेः இங்க வந்து அதாவது இது வரைக்கும் என்ன பார்த்தோம், நிர்விகல்பக சமாதினா தாட்டு விசிபிளா இருக்காது, சரியா, வில்லு இருக்காது, இண்டிவிஜுவாலிட்டி இருக்காது. ஸோ நிர்விகல்பக சமாதினா எப்படி இருக்கும் அப்படின்னா வில்லு இருக்காது, இண்டிவிஜுவாலிட்டி இருக்காது, தாட்டும் இருக்காது. இப்போ கொஸ்டின் வரும், நல்லா தூங்கி போனாலும் அப்படிதானே இருக்கும், ஆழ்ந்த உறக்க நிலையிலும் வில் இருக்கிறது இல்ல, இண்டிவிஜுவாலிட்டி இருக்கிறது இல்ல, தாட்டும் இருக்கிறது இல்லை, இல்லையா, எல்லாமே ஒடுங்கிடுறது. அப்போ நிர்விகல்பக சமாதி அண்ட் சுஷுப்தி அவஸ்தா ஒன்றா, ரெண்டும் ஒண்ணா? ஏன்னா காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கே, இது 3 விஷயம் காமனா இருக்குல்ல, இது 3 விஷயம் காமனா இருக்கிறதுனால நிர்விகல்ப அப்படின்னாக்க எதுக்கு எஃபர்ட் போட்டு இப்போ சவிகல்பக பண்ணி அதுக்கப்புறம் ஐடியா என்ன, நிர்விகல்பகல்ல ரீச் பண்றது தானே, அதுக்கு பேசாம பட்டு தூங்கிடலாமே, இல்லையா, ஈஸியா இருக்கும் இல்லையா. இப்போ எஃபர்ட் போட்டு நிர்விகல்பக சமாதி பண்ணணுமா வேண்டாமாங்கிற கொஸ்டின் ஆயிடும் இல்லையா, இதுக்கான பதில். ஆக இதுல வந்து இன்ஃபேக்ட் சிவமானச பூஜா எடுத்துட்டோம்னா அதுல வந்து நித்ரா சமாதி ஸ்திதின்னு வேற பாடுவோம் இல்லையா, அங்க ஈக்குவேட் வேற பண்ற நித்ராவையும் சமாதி ஸ்திதியும். அப்போ நோ த கொஸ்டின் இஸ் தேர், என்னது, நிர்விகல்பக சமாதியும் சுஷுப்தி அவஸ்தாவும் ஒன்றா இல்லையா? ஆச்சாரியார் என்ன சொல்லுவார், ஒன்று கிடையாது, டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் இல்லையா, that becomes the next question. என்ன டிஃபரன்ஸ்? ததஹா ச அஸ்ய, அஸ்யனா அதற்கும், எதுக்கு, நிர்விகல்பக சமாதிக்கும், சுஷுப்தேஷ்ச அண்ட் சுஷுப்தி இது ரெண்டுத்துக்கும் அபேத சங்காஹ ந பவதி. அபேதம்னா என்ன, ரெண்டும் ஒண்ணுங்கிற, ரெண்டும் ஒண்ணாங்கிற டவுட், சங்கானா டவுட், question, அந்த question ந பவதி, that should not at all come அப்படிங்கிற. அதாவது ஜஸ்ட் பிகாஸ் ரெண்டு விஷயம் சிமிலரா இருக்கு, சில விஷயத்துல காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கு ரெண்டு விஷயத்துக்கு மத்தியிலங்கிறதுக்காக இரண்டும் ஒன்றாகி விடுமோ? ஆகாஷா அண்ட் பிரம்ம காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு இல்லையா. அசங்கத்துவம், சர்வ வியாபகத்துவம், இந்த விஷயத்துல வந்து காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆனா ஆகாஷம் இஸ் நாட் பிரம்மன். ஹவு, வை, என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாசத்துக்கும் பிரம்மனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆகாசத்துக்கு குணம் இருக்கு, அது சகுணம். பிரம்மன் வந்து நிர்குணம். வெரி குட். அப்புறம் பிரம்மன் வந்து காரணம், அகாரணம், காரிய காரண விலக்ஷணம். ஆனா ஆகாஷா வந்து காரியம், ப்ராடக்ட் ஆஃப் சிருஷ்டியில சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்புறம் இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், சிருஷ்டிக்கப்பட்டதுனால அது ஜடம், ஆத்மா பிரம்மன் வந்து சேத்தனம். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லலாம். தோ தே ஆர் சிமிலர் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ், தே ஆர் ஆல்சோ டிஸ்சிமிலர். அது போல நிர்விகல்பக சமாதி அண்ட் சுஷுப்தி இல்லையா, ஆழ்ந்த உறக்க நிலையும் நிர்விகல்பக சமாதியும், தே ஆர் ஆல்சோ, தோ தே ஹாவ் சிமிலாரிட்டிஸ், இந்த 3 சிமிலாரிட்டி இருந்தாலும் தே ஆர் டிஸ்சிமிலர். நிர்விகல்பக சமாதியில அகம் பிரம்மாஸ்மி விருத்தி இருக்கு, அதுதான் நம்ம பார்த்தோம். விருத்தி இருக்கு, ஆனா சட்டல் ஃபார்ம்ல இருக்கு. அதுதான் அந்த உப்பு தண்ணியில கரைஞ்ச எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம் இல்லையா. இருக்கு, ஆனா சட்டல் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ நிர்விகல்பக சமாதிக்கும் சுஷுப்திக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னாக்க, ஒரு கிளாஸ்ல பியூர் வாட்டர், ஒரு கிளாஸ்ல ஓஷன் வாட்டர் எடுத்துட்டீங்கன்னா அது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லலாம். என்னது, அகம் பிரம்மாஸ்மி விருத்தி வந்து நிர்விகல்பக சமாதியில இருக்கு, ஆனா அந்த ஓஷன் வாட்டர்ல இருக்கு, உப்பு மாதிரி. அது விசிபிளா இல்லை, மேனிஃபெஸ்டடா இல்லை, ஆனா இருக்கு.
வேறஸ் சுஷுப்தி அவஸ்தால எந்த தாட்டுமே இல்லை, பியூர் வாட்டர் மாதிரி இருக்கு. உபயத்ர விருத்தி அபானே சாமானே அப்பி, ரெண்டுத்துலயும் அகம் பிரம்மாஸ்மி விருத்தி அன்மேனிஃபெஸ்டா இருக்குன்னு சொல்லலாம். விருத்தி அபானே, அபானேனா அன்மேனிஃபெஸ்டடா இருக்கு. ரெண்டுத்துலயுமே அகம் பிரம்மாஸ்மி விருத்தி அன்மேனிஃபெஸ்டடா இருக்கு. ஆனா என்ன டிஃபரன்ஸ்ல இருக்கு அப்படின்னா, தத் சத்பாவ அசத்பாவ மாத்திரேன. ஒண்ணுத்துல வந்து சுஷுப்தியில வந்து இல்ல, அதனால மேனிஃபெஸ்ட் ஆகல. சமாதியில வந்து இருக்கு, ஆனா அன்மேனிஃபெஸ்டா இருக்கு. பியூர் வாட்டர்ல உப்பு இல்ல, அதனால உப்பு மேனிஃபெஸ்ட் ஆகல. ஓஷன் வாட்டர்ல உப்பு இருக்கு, ஆனா அன்மேனிஃபெஸ்டா இருக்கு. அதே மாதிரி தான் வித்தியாசம் சுஷுப்திக்கும் சமாதிக்கும். அனயோர் வேதோபபத்தேஹே, இந்த டிஃபரெண்ட் ஃபீச்சர்ஸ்னால இது ரெண்டுமே டிஃபரெண்ட். இது வந்து மாண்டோக்கிய காரிகா அத்வைத்த பிரகரணம் 3வது அத்தியாயத்துல இந்த விஷயத்த கௌடபாதரும் வந்து ஒரு இடத்துல ஹேண்டில் பண்ணுவார். ஆக ஒருத்தர் வந்து சமாதி அபியாச நிர்விகல்பக சமாதி வேண்டுமா வேண்டாமா, வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னா, இல்லை தூங்கி போயிடலாமா அப்படின்னா, கண்டிப்பாக நிர்விகல்பக சமாதி வேண்டும். ஓ, இப்படிதான் ஆஃப் ஆயிருக்கா? சரி சரி, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு, தொட்டாலே ஆஃப் ஆயிடுது. ஆக நிர்விகல்பக சமாதி therefore is not equal to சுஷுப்தி. therefore இந்த எக்ஸசைஸில் ஒரு மீனிங் இருக்குது இல்லையா? இல்லாட்டா படுத்து தூங்கிடலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லை, ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. சரி, இப்போ சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம் அதுதான் இங்கே ஹேண்டில் பண்ணுறார் வேதாந்த சாராளன்னு பார்த்தோம். அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம பார்த்தோம், எது வந்து ஃபிசிக்கல் பாஸ்டரில் இருக்கிற டிசிப்ளினோடு சேர்த்து இந்த தாட் பேட்டர்னை என்டர்டெயின் பண்ணுறதையும் சேர்த்து ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபாலோ பண்ணப்படுறது வந்து சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம்னு பார்த்தோம். அந்த தாட் பேட்டர்ன் விஷயத்தை பார்த்தோம் இப்போது இல்லையா? சவிகல்பால் எப்படி இருக்கும், நிர்விகல்பால் எப்படி இருக்கும், அண்ட் ஹவு நிர்விகல்பா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சுஷுப்தி, இதுதான் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்ல போகிறார், 200வது கண்டத்துலேருந்து என்ன சொல்ல போகிறாருன்னா, எப்படி பாஸ்டர் மெயின்டைன் பண்ணணும், சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அஷ்டாங்க யோகா முறையில் சொல்லியிருக்கிற மாதிரி. ஆக அந்த அஷ்டாங்க யோகா விஷயங்கள், அந்த டிசிப்ளின்ஸ் வந்து 200வது கண்டத்திலேருந்து சொல்ல போகிறார். என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது ஆஃப்டர் த பிரேக். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். அடுத்த கிளாஸ்